பட்ஜெட் டைட்டாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் யூஸ்ட் BS4 ட்ரக்கு கிடைக்குது. அதே மாதிரி நியூ ட்ரக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் இல்லை இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, மந்த்லி ரன்னிங் அதிகமாக இருக்குது, ட்ரக்கை லாங் டேர்ம் யூஸ் பண்ண பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் ரீசேல் வேல்யூ முக்கியம், மல்டிபிள் சிட்டிஸ்க்கு லோடு கொண்டு போகணும், ஃபைனான்சிங் ஆப்ஷனும் பெட்டராக வேணும்னா BS6 ட்ரக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ BS4 ட்ரக்கு ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி BS6 தான் எல்லாருக்கும் கரெக்ட் ஆப்ஷன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரக் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுக்காதீங்க. BS4 ட்ரக் வாங்கலாமா இல்லை BS6 ட்ரக் வாங்கலாமா? எது உங்கள் ஆப்ரேஷனுக்கு செட் ஆகும், எது மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், எது நாளைக்கு ட்ரக்கை செல் பண்ணும்போது பெட்டர் ரீசேல் வேல்யூ கொடுக்கும், அதை தான் இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை F4It. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். F4It சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. BS4 BS6 இப்போ சிச்சுவேஷன் என்ன? ஃபஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஷோரூமில் புது ட்ரக் வாங்கணும்னா BS6 ட்ரக் தான் அவைலபிளாக இருக்குது. BS4 ட்ரக்குனா இப்போ மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக யூஸ்டு ட்ரக்ஸ் தான் கிடைக்கும். April 1, 2020 அப்புறம் புது BS4 ட்ரக்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறதில்ல. டீலர் ஸ்டாக்குக்கு கொடுத்த லிமிடெட் எக்ஸப்ஷனும் முடிஞ்சு. ஸோ நீங்கள் இப்போ BS4 ட்ரக் வாங்குறீங்கன்னா அது ஆல்ரெடி ரோடில் ரன் ஆன ட்ரக் தான், அதாவது செகண்ட் ஹேண்ட் ட்ரக்கு. அதனால் இன்னைக்கு கம்பேர் பண்ணுறது பழசா புதுசான்னு இல்லை, உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்னைக்கு எது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான். இதில் ஆன்சர் எல்லாருக்கும் சேமாக இருக்காது. உங்கள் பட்ஜெட், ரூட்டு, மந்த்லி ரன்னிங்கு, லோட் டைப்பு, ட்ரக்கை எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சரில் எங்கே ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பார்த்து தான் டெசிஷன் மாறும். அதை தான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரக் வாங்கும் போது ஆகிற இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். BS4 ட்ரக்கு யூஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிறனால பர்ச்சேஸ் காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். பட்ஜெட் லிமிட்டடாக இருக்க ஓனர்ஸ்க்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஃப்ளீட்டில் இன்னொரு ட்ரக் ஆட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். BS6 ட்ரக்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ட்ரக்கு ப்ரைஸ் மட்டும் கிடையாது, அதோட டவுன் பேமெண்ட்டு, இன்சூரன்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷனு, EMI எல்லாமே சேர்த்து பார்த்தா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்கும். இந்த ட்ரக்கு கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்குது, இதுதான் பெட்டர்னு பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் பார்த்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனால் ட்ரக்கு வாங்கின அப்புறம் தான் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மாதம் மாதம் டீசலுக்கு எவ்வளோ போகுது, மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ வருது, EMI எவ்வளோ, நாளைக்கு செல் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கும், இந்த மொத்த கணக்கை பார்த்துட்டு தான் வாங்கணும். அடுத்து ரன்னிங் காஸ்ட். ரன்னிங் காஸ்ட் தான் டீசல் மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட், ஆட் யூசேஜ், வெஹிக்கல் எஃபிஷியன்சி எல்லாமே இன்க்ளூட் ஆகும். BS6 ட்ரக்ஸில் புது என்ஜின் டெக்னாலஜி இருக்கிறனால சேம் கேட்டகரி அண்ட் யூசேஜில் ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் BS6ல மாடலுக்கு மாடல் எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மாறும். SCR சிஸ்டம் இருக்கிற மாடல்ஸில் AdBlue, DEF ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஸோ டீசலில் சேவிங் இருந்தாலும் AdBlueக்கு தனி எக்ஸ்பென்ஸ் வரும். BS4 ட்ரக்குக்கு AdBlue எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஆனால் யூஸ்ட் BS4 ட்ரக்னா வெஹிக்கல் ஏஜ் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். என்ஜின் ஹெல்த் நல்லா இல்லைனா ஃபியூல் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் தினமும் 300 400 கிலோமீட்டர் மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா, மந்த்லி ரன்னிங் அதிகமாக இருக்குன்னா BS6ஓட ஃபியூல் எஃபிஷியன்சி அட்வான்டேஜ் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஆனால் லோக்கல் ரோட்ஸ் மட்டும் ஓடுற ட்ரக்குனா டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ ட்ரக் வாங்கும்போது மைலேஜ் எவ்வளோன்னு மட்டும் பார்க்காம மாதம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு கேல்குலேட் பண்ணுங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ். BS4 ட்ரக்கு மெக்கானிக்கலாக சிம்பிள், லோக்கல் ஒர்க் ஷாப்பில் ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி நல்லா இருக்கும், சர்வீஸ் காஸ்ட்டும் மேனேஜபிளாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்கக்கூடாது, யூஸ்ட் BS4 ட்ரக்குனா வெஹிக்கல் ஏஜ் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். ஸோ கிளச்சு, சஸ்பென்ஷனு, என்ஜினு, கியர் பாக்ஸு, டயர் இதெல்லாம் பல வருஷம் யூஸ் பண்ணியிருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக வரலாம். BS6 ட்ரக்ஸில் சென்சார்ஸ், எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், AdBlue ரிலேட்டட் காம்பனன்ட் இருக்கும். ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மாடலுக்கு மாடல் மாறும். சில BS6 ட்ரக்ஸில் BS4 விட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்பேர் பண்ணும்போது BS4 BS6 மட்டும் பார்க்காம வெஹிக்கல் ஏஜ், கண்டிஷனு, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மூணையும் பார்க்கணும். மெயினாக யூஸ்ட் BS4 வாங்கும்போது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்கா, மேஜர் ரிப்பேர்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களா, என்ஜின் கண்டிஷன் எப்படி, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. அடுத்து ரூட் அண்ட் ரெகுலேஷன், எங்கே ட்ரக் ஓட போகுது, இந்த பாயிண்ட் மெயினாக இன்டர்ஸ்டேட் ட்ரக் ஓனர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இந்தியா ஃபுல்லாக BS4 ட்ரக்கு ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு இல்லை, இன்னும் நிறைய BS4 ட்ரக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, ரீஜனல் ரூட்டு, Tier 2, Tier 3 சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸில் டெய்லி ஃப்ரைட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா சிட்டிஸ்லையும் ஒரே ரூல்ஸ் கிடையாது. பொல்யூஷன் சென்சிட்டிவ் ஏரியாஸில் ஓல்டர் எமிஷன் ஸ்டாண்டர்ட் வெஹிக்கல்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். டெல்லி NCR இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அங்கே கமர்ஷியல் கூட்ஸ் வெஹிக்கல்
வெஹிக்கிள்க்கு BS6 ரிலேட்டட் என்ட்ரி ரெக்யர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கு. CAQM அதாவது கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இதோட டைரக்ஷன் படி நவம்பர் 1, 2025 இருந்து டெல்லிக்கு அவுட் சைட்ல ரெஜிஸ்டர்ட் BS3 அண்ட் அதுக்கு கீழே இருக்க கமர்ஷியல் கூட்ஸ் வெஹிக்கிள்க்கு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்க ரெகுலரா டெல்லி NCR இல்ல மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு லோட் எடுத்துட்டு போறீங்கன்னா உங்க ரெகுலர் ரூட்ஸ்ல வெஹிக்கிள் என்ட்ரி ரூல்ஸ் என்னன்னு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எமிஷன் ரிலேட்டட் ரூல்ஸ் ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகலாம். அதனால லாங் டேர்ம் ஆப்ரேஷனுக்கு ட்ரக் சூஸ் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கன்சிடர் பண்றது முக்கியம். மெயினா லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ற ஓனர்ஸ்க்கு BS6 கொஞ்சம் சேஃபர் சாய்ஸா இருக்கலாம். அடுத்து ரீசேல் வேல்யூ. நாளைக்கு செல் பண்ணும்போது என்ன நடக்கும்? நீங்க இன்னைக்கு ட்ரக் வாங்குறீங்க, ஆனால் 4 to 5 வருஷம் கழிச்சு ஃப்ளீட் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், லோன் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், இல்லை ட்ரக்கை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். அப்போ இந்த ட்ரக்குக்கு பையர் இருக்கா, எவ்வளோ ப்ரைஸ்க்கு செல் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் BS4 ட்ரக்குக்கு பார்க்கலாம். இன்னைக்கு BS4 ட்ரக்ஸ் எல்லாமே யூசர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஷோரூமில் புது BS4 ட்ரக் வாங்க முடியாது. ஆனால் BS4க்கு மார்க்கெட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. Tier 2, Tier 3 ரூரல் ஆப்ரேஷனு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு இந்த செக்மெண்ட்டில் நல்லா மெயின்டைன் பண்ண BS4 ட்ரக்ஸ்க்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது. ஆனால் ரீசேல் ப்ரைஸ் டிசைட் பண்ணும்போது பையர்ஸ் பல விஷயங்களை பார்ப்பாங்க. என்ஜின் ஹெல்த், கிலோமீட்டர், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, ஃபிட்னஸ், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, அதோட ட்ரக்கை ஆப்ரேட் பண்ண முடிகிற ஏரியாவும் டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ குட் கண்டிஷன் BS4 ட்ரக்குக்கு மார்க்கெட் இருக்கலாம். ஆனால் BS6ஓட கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சரில் பையர்ஸ் டிமாண்ட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் BS6 ட்ரக்ஸ். BS6 கரண்ட் எமிஷன் ஸ்டாண்டர்ட்னால யூசர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்குது. ஃப்ளீட் ஆப்ரேட்டரும் இண்டிவிஜுவல் பையரும் BS6 ட்ரக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ரேஷனு, மல்டிபிள் சிட்டி ஆப்ரேஷனு, லாங் டேர்ம் ஓனர்ஷிப் பிளான் இருக்கிற ஓனர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் BS6னா ஆட்டோமேட்டிக்காக ஹை ரீசேல் ப்ரைஸ் கேரண்டின்னு அர்த்தம் இல்லை. மாடலு, ஏஜ், கிலோமீட்டரு, கண்டிஷனு, மார்க்கெட் டிமாண்ட் ஃபைனல் ப்ரைஸை டிசைட் பண்ணும். ஸோ 2026 மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல ரீசேல் சைடில் BS6க்கு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது BS4 யாருக்கு, BS6 யாருக்கு? பட்ஜெட் டைட்டாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் யூஸ்ட் BS4 ட்ரக்கு கிடைக்குது, மோஸ்ட்டாக லோக்கல் இல்லைனா ரீஜனல் ரூட்ஸில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, மந்த்லி ரன்னிங் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது, ப்ராப்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியும் இருக்குது, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஓனர்ஸ் BS4 ட்ரக்கை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி ரூட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஃபிட்னஸ், வெஹிக்கல் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நியூ ட்ரக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் இல்லை இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, மந்த்லி ரன்னிங் அதிகமாக இருக்குது, ட்ரக்கை லாங் டேர்ம் யூஸ் பண்ண பிளான் இருக்குது, ஃபியூச்சரில் ரீசேல் வேல்யூ முக்கியம், மல்டிபிள் சிட்டிஸ்க்கு லோடு கொண்டு போகணும், ஃபைனான்சிங் ஆப்ஷனும் பெட்டராக வேணும்னா BS6 ட்ரக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ BS4 ட்ரக்கு ராங் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி BS6 தான் எல்லாருக்கும் கரெக்ட் ஆப்ஷனும் சொல்ல முடியாது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும், லோக்கல் ஆப்ரேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, குட் கண்டிஷன் யூசர் ட்ரக் கிடைக்குதுன்னா BS4 ப்ராக்டிக்கல் ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் ஹை ரன்னிங்கு, லாங் டிஸ்டன்ஸு, இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷனு, லாங் டேர்ம் யூசேஜ்னா BS6 ஜென்ரலாக ஸ்ட்ராங்கர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ட்ரக் வாங்கும்போது ப்ரைஸ் மட்டும் பார்க்காதீங்க, ட்ரக்கோட கண்டிஷனு, என்ஜின் ஹெல்த்து, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, டீசல் எக்ஸ்பென்ஸு, மெயின்டெனன்ஸு, ரூட் ரெஸ்ட்ரிக்ஷனு, ஃபியூச்சர் யூசேஜ், ரீசேல் வேல்யூ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ஃபைனல் டிசிஷன் எடுங்க. நீங்கள் இப்போ BS4 ட்ரக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை BS6 ட்ரக் யூஸ் பண்ணுறீங்களா? கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூசர் ட்ரக் வாங்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.